என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன். அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். சரிங்களா? அதாவது இவர் தான் அந்த படத்துக்கு டைரக்டர். படம் பேர் வந்து கள்ள நோட்டு. அவர் சொன்ன மாதிரி நல்ல நோட்டு தான் கள்ள நோட்டு, கள்ள நோட்டு தான் நல்ல நோட்டு. அப்படிங்களா? அப்படிங்கும்போது இந்த படத்துல நான் ஏகப்பட்ட படம் நான் பண்ணியிருக்கிறேன். ஆனா இந்த படத்துல வந்து ஹீரோனி ரேஞ்சில் நான் பண்ணியிருக்கிறேன். அந்த படம் எல்லாம் நல்லபடியா பண்ணிருக்கலாம், நல்லா வந்திருக்குது. நீங்க இந்த படத்தை வந்து வீட்டுலலாம் டிவியில இதை செல்லுலாம் பார்க்க கூடாது. தியேட்டர் ரிலீஸ் பண்ற தியேட்டர்ல போய் பாருங்க. சரிங்களா? இந்த படத்துக்கு எனக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது டைரக்டர், அதே மாதிரி கோ டைரக்டர். நீங்க தான் இந்த சீன் பண்ணணும். என்னல போடியா, நீங்க தான் இந்த படம் பண்ணணும். இந்த படம் நீங்க எவ்வளவு கேரக்டர் பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரி கேரக்டர் நீங்க பண்ணவே கிடையாது, நீங்க இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு ஆக்டர் மாதிரி இந்த படம் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி தெலுங்கு படம் மாதிரி தான் இந்த படம் வரும். நீங்க அனைவரும் அத்தனை பேரும் வீட்டுல பார்க்காத வீட்டு குடும்பத்தோட போய் இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம். இப்போ ரஞ்சித் அவர்கள் கோல்ட் ஆக்டர் பேசுவாரு. மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நான் கோ டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த சான்ஸ் கொடுத்தது எம்ஜி ராயன். இவர் தான் நமக்கு சினிமாவில் வந்து அறிமுகப்படுத்துறது எல்லாமே இவர் தான். நமக்கு இவர் மூலியமா தான் நம்ம படத்துக்குள்ள வந்திருக்கோம். இந்த படம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. இந்த தியேட்டர்ல பாருங்க, சுமதி அம்மா அருமையா நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இதெல்லாம் நடிச்சதே இல்லை அவங்க. இந்த புதுசா இருக்கும். இந்த இந்த படத்துல வந்து அவங்க தனியா தெரிவாங்க. அதே மாதிரி மிப்பு பிரதர் நடிச்சிருக்காரு, அவருடைய கேரக்டர் நல்லா இருந்திருக்கு. இந்த படத்துல வந்து எம்ஜி ராயன் இவர் தான் நம்ம படத்தோட டைரக்டர், ஹீரோ, தயாரிப்பாளர் எல்லாம் இவர் தான். இவர் வந்து இந்த படத்துல வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன். நான் கோ டைரக்டராகவும் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். நன்றி. நான் இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன். ஆனா வந்து இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் படம்னாலும் வந்து ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்து 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 பொறுமையா நின்று அனைவருக்கிட்ட அத்தனை பேர் இதுல நடிச்சிருக்கு ஏகப்பட்ட பேரு. அவங்க வந்து கேசட் வெளியிடுற அன்னைக்கு வரன்னுட்டாங்க. அவங்களுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் பொங்கல் டைம் இல்லைங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனால வர முடியாதுன்னு விட்டாங்க. அதனால அவ்வளவு நடிகர் அன்னைக்கு வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைலாக்கும் அப்படியே பட்டை கலப்போம். நீங்க பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. நான் சொன்னா வந்து உங்களுக்கு புரியாது. நீங்க தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. அத்தை, நீங்க இந்த படத்தை வந்து எனக்கு அத்தை தான், அதாவது நாத்தனா மகன் தான், எனக்கு வேற யாரும் கிடையாது. நாங்க வெளியில தெரிஞ்சிக்க மாட்டோம், சொந்த பந்தம்னு சொல்லி. அதனால அத்தை இந்த கேரக்டர் நீங்க தான் பண்றீங்க, நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வலுக்கட்ட இல்ல கண்ணே வேற யாருக்காவது போடுங்க, இந்த கேரக்டர் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படி இல்ல அத்தை நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் அடுத்தது வேற லெவல்ல வரும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி 2 பேர் கோ டைரக்டரும் என்னை ரொம்ப இது பண்ணி கம்பல் பண்ணி தான் நான் போய் படம் நடிச்சேன். ஆனா சீன் ஒன்னொன்னும் சொல்லிக்க முடியாது. அந்த சீன்லாம் பார்க்க 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 நானே எனக்கே இப்போ எவ்வளவு படம் பண்ணிக்கிறேன், இந்த கேரக்டர் நானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். நன்றி. இதுல வந்து கள்ள நொட்டுன்னு ஒரு படம். அந்த படத்துல கருங்காலின்னு சொல்லி ஒரு கேரக்டர். கருங்காலி அப்படின்னா அதாவது நம்ம தெலுங்கு ஆக்டர் மாதிரி ஒரு ரவுடி வில்லி அந்த மாதிரி ரொம்ப கொடூரமா பண்ணிருப்பேன், பயங்கரமா பண்ணிருப்பேன். அந்த படத்துல என்னுடைய பேர் வந்து கருங்காலி. ஆமா, அதாவது ஒரு ஹீரோனி ரேஞ்சில் வரணும்னு வச்சுங்களேன். ஹீரோனி ரேஞ்சில் அந்த படத்துல நான் ஒரு கதாநாயகி மாதிரி. கள்ள நோட்டை அடிக்கிறீங்களா அல்லது கள்ள நோட்டை மாத்துறீங்களா? கள்ள நோட்டை மாத்திரம். ஹீரோயின் மாதிரி சொல்றீங்க, சாங்ஸ் வச்சிருக்காங்களா? லவ் சாங்ஸ்னா இருக்கா படத்துல? அது வந்து இனிமேல் தான் இருக்கு. அது இனிமேல் தான் எப்படின்னு தெரியும். லவ் சாங் இருக்கு. யார் ஜோடி உங்களுக்கு? இல்ல, எனக்கு ஜோடி யாருன்னு இல்ல, நான் தனியா போராடுறேன். லவ் சாங் அதான் இன்னும் தேர்ந்தெடுக்கல, இதுக்கு மேலதான் இன்னும் தேர்ந்தெடுக்கணும். இந்த படத்துல படத்துல பண்ணிருக்கீங்க, நல்லா எல்லாருக்கும் பிரபலம். வடிவேல் போனதுக்கு அப்புறம் உங்க டீம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது?
இவரு எப்படி உங்களை தேர்ந்தெடுத்தாரு? இவங்களும் ஒவ்வொரு படம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, இவங்க காமெடி பண்றாங்க, வில்லித்தனம் பண்றாங்க, ரவுடித்தனம் பண்றாங்க அப்படின்னு. அதனால இந்த வில்லித்தனம் இந்த ரவுடித்தனம் நீங்க பண்ணா கொடூரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் என்னை தேர்ந்தெடுத்தது. அதே மாதிரி இப்ப நான் இதுல ஒரு ஹீரோயினி ரேஞ்சில் இருக்கிறேன்னா, அதாவது நான் ஹீரோனியான்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கீங்களேன். ஹீரோனி மாதிரி அந்த கதைக்கு நான் வந்திருக்கேன். ஆனா நான் இதுல வில்லி தான், மெயின் வில்லியே நான் தான். இல்ல ரொம்ப நாள் அதாவது வடிவேல் சார் இருக்கும்போது எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்தது, விவேக் சார் இருந்தாலும் எல்லாருக்கும் என்னென்ன பண்ணணும் இல்லைனாலும் கொடுப்பாங்க. இல்லாத பொழுது வாய்ப்பு இல்லை, அவங்க நடிக்கலன்னும் போது அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்களா? இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா? ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு பணம் கொடுத்தாங்களா உதவிக்கு? அது எப்படிங்க சார், நாமளும் ஒரு நடிகர் அவங்க ஒரு நடிகர், எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? விவேக் சார் மட்டும் எப்படி பண்ணாரு? அவரு பண்ணாரு. நாம வந்து அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கல. நம்ம உழைக்கணும். நம்மளுக்கு கூப்பிட்டு வாய்ப்பு தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவரு நடிச்ச படத்துல ஃபுல்லா எனக்கு கூப்பிட்டு இந்த சீன் சுமதி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி எத்தனையோ படம் எனக்கு அறிமுகப்படுத்தி கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவரு கொஞ்ச நாள் இதுல இல்ல, ஃபீல்டு இல்ல, அப்புறமேலும் வந்தாரு. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன மேலும் ஜோடி இது பார்ப்பாங்க, ஒரு காமெடியோ இதோ. இப்போ அந்த மாதிரி கேட்டகரி வருதா காமெடி? அது மாதிரி வருது காமெடியாவும் பண்ணிட்டு இருக்கிறேன். யோகி பாபுலாம் தனியா தான் பண்ணிட்டு இருக்காரு. யோகி பாபு கூட பண்ணா கூட பெருசா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது கிடையாது. அவரு டாமினேட் பண்றாரு சின்ன நடிகர்களை. அவங்களுக்கு நான் சொல்றதுதான் அவங்களுக்கு கொடுக்கணும், எங்க எல்லாத்தையும் கொடுங்க அப்படிங்கிற தகவல் வெளியில பரவுது. இதை எப்படி பாக்குறீங்க? அது இன்னும் எனக்கு என்னன்னு தெரியாது. நான் போனா என்ன மேனேஜர் கூப்பிடுவாங்க, நான் போய் நடிச்சுட்டு எனக்கு நான் என்ன பேமெண்ட் கேட்கறேன்னா அது கொடுப்பாங்க, நான் வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பேன். இந்த படத்துல கருங்காலின்னு பேர் வச்சிருக்காங்க. கருங்காலி இப்ப செம்ம ஃபேமஸ் தெரியுமா? சோ அதே போல கருங்காலி இந்த படத்துக்கு அப்புறம் நல்ல ஃபேமஸா வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இன்னும் இருக்கும். சினிமா நல்லா வளரும் பாருங்க. 2005 எல்லாருமே நம்ம சினிமா கலைஞர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம். நலிந்த கலைஞர்கள் எல்லாருமே வந்து சில ஆக்டர்லாம் வந்து உதவி பண்றாங்க. சில ஆக்டர் உச்சபட்ச நடிகர் கூட ஆக்டர் உதவி பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோ போடுறது நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க அவங்க கூடவே நீங்க டிராவல் பண்ணிருப்பீங்க. அப்போ இருந்த ஆள் இப்படி இருக்காரு, இப்போ மாறிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது யாரும் நீங்க பாக்குறீங்க? அப்படிலாம் நம்ம யாரையும் சடான்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அது அவங்க இஷ்டம். ஹெல்ப் பண்ண சில பேர் பண்றாங்க. அதான் அது அவங்க இஷ்டம். இருக்கிறவங்க பண்ணாங்க, இல்லாத பண்ணாத இருப்பாங்க, இருந்து கூட பண்ணாத இருப்பாங்க. நாம போய் அவ்வளவு உரிமையா கேட்க முடியாது இல்லைங்களா. அப்படிலாம் இல்லைங்க சார். நாங்க ஒரு ஆக்டர், நாங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவரு ஒரு டைரக்டர், அவரு ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஹீரோ. அப்படிங்கும்போது என்னுடைய இது என்னன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. சரிங்களா. நாம வந்து சென்னையில இருக்கிறோம். அதெல்லாம் தெரியும், நடிப்பு தெரியும், அதெல்லாம் தெரியும். பட்ஜெட் அத்தை இல்ல 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 சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அல்ல நான் எனக்கு இங்க பேசணும்படி சம்பளம் கொடுத்தேன். அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. அத சொல்லுங்க. எத்தனை டேக் வாங்குனீங்க சார்? சுருட்டு கொடுத்தீங்கன்னா நான் அடிச்சிட்டே சொல்லுவேன். ஒரு இதே வாங்கி வச்சிருப்போமே, நீங்க கேட்கலையே சார். அந்த சுருட்டு குடிக்கிறீங்க, அதுவே வில்லின்னா அந்த தண்ணி கிண்ணி எல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த அன்பா பேரை காணுமே. அது இல்ல சார், அதெல்லாம் இல்ல. நான் ஆனா கேட்டேன் சார். வில்லினா வந்து நமக்கு தெரியுது இல்லைங்க சார். இந்த விளக்கு அப்புறம் சொல்றேன் நானு. அதாவது சார் வந்து நம்ம அந்த ரவுடி ஒரு கருங்காலின்ற போது ஒரு கொடூரமா நம்மளை காமிக்கல. நமக்கு அதெல்லாம் தேவைதான். நாம பண்றோமோ பண்ணலையோ அது அந்த எல்லாம் முன்னாடி இருந்திருக்கணும். அவங்க கொஞ்சம் இதனால பட்ஜெட்ல இது பண்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் இது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நானும் சரின்னு அந்த சூட்டு மட்டும் அது குடிக்கிறதுக்குலாம் என்ன வித்துக்கிட்டு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் ரிலீஸ் ஆகல. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த படம் அப்படின்னு சொன்னோன்னே நான் சரின்னு ஏத்துக்கிட்டேன். அப்புறம் பேமெண்ட் விஷயம் தான் வந்தேன். பேமெண்ட் படத்துல வடிவேல் சார்ட்ட கேப்பீங்க, என்ன பாண்டி படித்தர பாண்டி, நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன்னா கொலுசு கிலுசுமா வருவேன், அந்த மாதிரி ப்ரொடியூசரை கேட்டீங்களா பேமெண்ட்? அப்படிலாம் எப்படி ஒரு ப்ரொடியூசரை போய் கேட்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குதுல்ல. என்னதான் சொந்த பந்தாலும் வயிறு வேற. என்னங்க சார்? மேடம் இப்ப நீங்க சொன்னீங்க படிக்கிற பாண்டி அதே விஷயம். இப்போ ஒரு ட்ரோல் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? நீங்க ஸ்டாலின் சாரி வடிவில் உட்கார இடத்துல ஸ்டாலின் உட்கார்ந்து நீங்க இதெல்லாம் பேசுற மாதிரி அதை எப்படி பாத்தீங்க? ஏன்னா கேட்டுக்கிட்டு தான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அது மட்டுமா வருது இல்ல பொங்கல் மேட்டர் சொல்லிருப்பாங்க. அது என்ன பாக்கல பாக்கலீங்களா? ஏன்னா வந்து 5000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு 2000 ரூபாய் வந்து கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போட்டுப்பாங்க. உங்களை தான் ட்ரோல் பண்ணிருப்பாங்க மொத்தமாவே. அப்படிங்களா? அது வந்து பெருசா பேசப்படுது. அது ஏன்னா வடிவேல் சார் வந்து காமெடி பண்ணி ஸ்டாலின் சார் போட்டோ போட்டு ட்ரோல் பண்ணாங்க. அது நீங்க பாத்தீங்களா இல்லையா? பாக்கல இன்னும். பாருங்க. அதாவது அப்படி இருக்கும்போது சார் சுருட்டு குடிக்கிறது அப்படிங்கும் போது ஜென்ஸுங்களே தம் அடிச்சிங்களா
கொஞ்சம் இது மூச்சு திணறல் அதெல்லாம் இருக்கும். ஆனா தம் கட்டி தான் பண்ணேன், இல்லைன்னு சொல்ல. அவங்களே இல்ல போதும் நீங்க சீன் அப்ப மட்டும் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. உடம்புக்கு ஏதாவது முடியாத போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, சரி நம்மளுக்கு சீன் நல்லா வரணும் இல்லைங்களா, அப்படிங்கும் போது நான் நல்லா கரெக்டா பண்ணி கொடுத்தேன். 2-3 நாள் சுட்டு ஒரு கட்டு. சரி, படம் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, எவ்வளவு முடிஞ்சிருக்கு டைரக்ட் சார்?